ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமைங்க, 25ஆம் தேதி. ரோடு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. இன்றைக்கி வந்து நேஷ்னல் டே குவைத்தோடைய நேஷ்னல் டே. அதனால் வந்து குவைத்தில் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாலிடே. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்தலி போயிட்டாங்க. அதாவது ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது இல்லையா, ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டாங்க. இப்போ தான் ஒரு 1:30 மணிக்கு போல் கிளம்புனாங்க. நான் இப்போ மணி 3 ஆகுது. 3:30 மணிக்கு நான் வந்து டியூட்டிக்கு இப்போ வெளியில் போகிறேன். எங்கன்னா இந்த டீ கடைக்காரனை போய் கூப்பிட்டு வர போகிறேன். டீ பாய் ஒருத்தர் வருவாப்பில்ல இல்லையா, ஸோ இஸ்பிரியா போய் கூப்பிட்டு வரதுக்காக இப்போ கிளம்பி போயிட்டுருக்கேன். வெயில் செம்ம வெயில் அடிக்குதுன்னு தான் பேர். உங்களுக்கே தெரியும் வெயில் அடிச்சிட்ருக்கு. ஆனால் குளிருதுங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்வெட்டரு மஃப்ளர்லாம் போட்டுட்டு உட்காந்துட்ருக்கேன். அந்த அளவுக்கு குளிராக இருக்குது. நான் வேணால் காமிக்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாக ஸ்வெட்டர் போட்டு தான் போவாங்க. அந்த அளவுக்கு குளிர். காற்றுன்னா காற்று சில்லுன்னு அடிக்குது. நம்ம டெம்பரேச்சர் நம்ம ஊரில் அதாவது நம்ம சொல்லணுன்னா டெம்பரேச்சர் ஒரு 8 டிகிரி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இப்போ வெயில் அடித்தோம் அந்த அளவுக்கு குளிர், செம்ம குளிருது. கையெல்லாம் அப்படியே விரைச்சி போகுது, அந்த அளவுக்கு குளிர் இருக்குது. காலையில் வண்டியே துடைக்க முடியலங்க. காலையில் ஒரு 7:30 மணிக்கு தான் ஏஞ்சி வண்டியை துடைச்சேன். ஏன்னா டியூட்டி கிடையாது இன்றைக்கி. மேடமும் போய் கையெழுத்து போகிறது கிடையாது, பசங்களும் டியூட்டி கிடையாது. அந்த டிரைவருமே எப்பயுமே 5:30 மணிக்கு ஏஞ்சிருவாப்புல. ஆனால் இன்றைக்கி வந்து 6:30 மணிக்கு ஏஞ்சி வெளில போனாப்புல. நான் வந்து 7:30 மணிக்கு வெளில போனேன். கருப்பு கலர் வண்டியும் இந்த ஒயிட் வண்டி ஃபோர்டும் நான் வந்து கழுவிடலாம் அப்படின்ட்டு கருப்பு கலர் போய் வண்டி 7:30 மணிக்கு துடைக்கிறேன். கையெல்லாம் அப்படியே விரைச்சி போகுது. அந்த அளவுக்கு வந்து வண்டி சில்லாக இருக்குது. மெட்டல் இல்லையா, தகரம் ஃபுல்லாக சில்லுன்னு இருக்குது. கை வச்சா அப்படியே சில்லுன்னு ஆகுது. ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. ரொம்ப ஹாட் வாட்டர் கிடையாது, தண்ணி லைட்டாக சூடாக இருக்கும். அந்த ஹாட் வாட்டர் வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. அதுக்குமே துடைக்க முடியல, அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக சில்லுன்னு இருந்துச்சு. பாருங்கள் இந்த இடம்லாம் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும் வீக் டேஸில். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த சண்டே லீவுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. கூட்டமே இல்லை, வண்டி ஆனால் போயிட்டே தான் இருக்கும். வண்டி போகாமலாம் இருக்கவே இருக்காது. ஆனால் டிராஃபிக் இல்லாமல் போகலாம், எங்கே போகணுன்னாலும் டிராஃபிக் இல்லாமல் போகலாம். இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் எங்கே இருக்குன்னா இந்த அப்தலி ரோடு சொல்லுவாங்க, அப்தலி ரோடு, இந்த டெசர்ட் ஏரியா அந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து செம்ம டிராஃபிக்காக இருக்கும். அதே சமயம் இதுவும் இருக்குங்க. இப்போ எல்லாருமே இன்னும் வந்து அந்த டென்ட் எல்லாமே கழட்டல பாலைவனத்தில் எல்லாமே. ஸோ அந்த டென்ட்டுக்கு போவாங்க. இப்போ குளிர் நல்லா இருக்குன்றதால எல்லாம் அந்த டென்ட்டில் போயிட்டு எல்லாம் அந்த நெருப்பு மூட்டிட்டு அங்கே சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரி டைம் பாஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் 4 நாள் லீவு தொடர்ந்து. இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. ஸோ மொத்தம் 5 நாள் லீவு வரும். 5 நாள் லீவு. அஃபிஷியல் லீவு வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய், புதன், வியாழன். ஸோ இந்த 3 நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீவு. அதாவது இன்றைக்கி வந்து நேஷ்னல் டே, நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லிப்ரேஷன் டேன்ட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க குவைத்தில். அதுக்கு அடுத்த நாள் வியாழக்கிழமை, அன்றைக்குமே கவர்மெண்ட் வந்து சேர்த்து லீவ் விட்டுருச்சு. வெள்ளி சனி எப்பயும் போல் லீவு. ஸோ தொடர்ந்து வந்து 5 நாள் லீவு வந்திருக்கு. இந்த 5 நாளுமே வந்து அவங்களுக்கு கொண்டாட்டம் தான் எல்லாருக்குமே. நம்மளுக்கு ரூம்லேயே தான் கிடக்கணும், டியூட்டி அதிகமாக வராது. டியூட்டி வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜமியாவுக்கு போகிற டியூட்டி வரும், அப்புறம் எங்கேயா கடைங்களுக்கு அனுப்புனா டியூட்டி வரும். அதுவும் வந்து இப்போ வந்து அவங்க வந்து கிளம்பி அப்தலி போயிட்டாங்க. வீட்டில் மேடமும் பசங்க எல்லாம் அப்தலி போயிட்டதால நம்மளுக்கு டியூட்டி அதிகமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ வந்து அந்த டிரைவர் இல்லாததால் ஸோ நான் வந்து இப்போ கூப்பிடுறதுக்காக வந்திருக்கேன். சரி வாங்க கூப்பிட்டுட்டு போவோம். பாருங்கள் எல்லாம் காதில் மஃப்ளரோடு தான் சுற்றுறாங்க, அந்த அளவுக்கு வந்து குளிர் அதிகமாக இருக்குது. எல்லாம் ஜர்க்கின் போட்டுக்கிட்டு இந்த வெயிலையும் ஜர்க்கின் போட்டு குளிரில் போயிட்டுருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனில் வந்து ஒரு 5 ஹிரானி குபூஸ் வாங்கிட்டு வர சொன்னார் சமையக்காரரு. அதாவது 100 ஃபில்ஸுக்கு 5 ரொட்டி வரும். ஸோ அது பெரிய ரொட்டி, இந்த ஹிரானி ரொட்டின்றது பெரிய ரொட்டி. அந்த ரொட்டி தான் வாங்க போகிறேன். வாங்க போகலாம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து இந்த நேஷ்னல் டே இல்லையா,
ஸோ நம்ம ஏரியாவில் லைட்டிங் வந்து பாருங்கள், இந்த லைட் மரத்தில் ஒரு 4 சுற்று தான் சுற்றி வச்சுருக்காங்க லைட்டு. அதே மாதிரி இந்த ரவுண்ட் அபவுட்டில் மட்டும்தான் சுற்றி வச்சுருக்காங்க. அங்கே கொஞ்சம் அந்த ஜமியாவுக்கு பக்கத்தில் மட்டும் ஒரு 2 டிசைன் போட்டு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஸோ மற்றபடி வந்து லைட்டிங் வந்து நம்ம ஏரியாவில் அதிகமாக பண்ணவே மாட்டாங்க. இதே வந்து இந்த சிட்டி சைடில் இருக்கிற ஏரியாலாம் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக டெக்கரேஷன்லாம் இருக்கும். நம்ம ஏரியாவில் அவ்வளோவா டெக்கரேஷன் இல்லை. ஸோ நான் இந்த டெக்கரேஷனையும் நான் அப்படியே காமிக்கிறேன். இதை பாருங்கள், இந்த லைட் அந்த ரவுண்ட் அபவுட்டில் தெரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து க்ரீனு, ஒயிட்டு, ரெட்டு இந்த காம்பினேஷனில், இந்த ஃப்ளாக் காம்பினேஷன்லேயே வந்து அவங்க வந்து இந்த லைட் செட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கேமராவில் ஒழுங்காக தெரியலன்னு நினைக்கிறேன். வைட் ஆங்கிளில் வேணால் கட் பண்ணிவிட்டு நார்மலில் போட்டு, ஸோ நார்மலில் லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லைட்டு வந்து கிளாராக இருக்குது, நம்ம கேமராவில் சரியாக வரலங்க. ஸோ இதை பாருங்கள், லைட்டிங் இதுதாங்க நம்ம ரிஹாபில் இருக்கிற லைட்டிங்கு. இதுங்க அப்படியே போய் யூட்டர்ன் அடிச்சுட்டு அப்படியே அந்த லைனில் வரேன். பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது இந்த இடத்துல தான் பாருங்கள், கீழே செடிங்களுக்கெல்லாம் போட்டிருக்காங்க அதே மாதிரி க்ரீனு, ஒயிட்டு, ரெட்டு அப்படின்ட்டு. ஸோ அதுவுமே கண்டினியூஸாக போடல, சும்மா நடுவில் ஒரு பிட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், அந்த பெரிய மரத்துக்கும் போட்டிருக்காங்க இந்த சைடில் அப்படியே லைனாக ரெட்டு, ஒயிட்டு, க்ரீனுன்ட்டு பெரிய மரத்துக்கு ஒரு 3 மரத்துக்கு போட்டிருக்காங்க. ஜமியா பக்கத்தில் இருக்குன்றதால இந்த ஒரு டெக்கரேஷன், இல்லைனா இதுவும் போட்டிருக்க மாட்டாங்க. இந்த ரவுண்ட் அபவுட்லலாம் அந்த லைட்டு கம்பத்தில் வெறும் ஒரு 3 கலர், ஒரு 4 சுற்று மட்டும் சுற்றி வச்சுருக்காங்க, அவ்வளோதான் லைட்டு. ஸோ மற்ற ஏரியாலாம் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக சூப்பராக போட்டிருப்பாங்க லைட்டிங். நம்மளுக்கு வேறு எதுவும் டியூட்டியும் கிடையாதுங்க. இப்போ இது வந்து இந்த ரொட்டி வாங்க போக சொன்னார், அதனால் இந்த ரொட்டி வாங்க வந்ததால் இந்த ஒரு டியூட்டி, இல்லைனா இந்த ஒரு டியூட்டியும் இருந்திருக்காது, வீட்டில் சும்மா தான் இருந்திருக்கணும். இதை பாருங்கள், இதுதாங்க லைட்டிங், அவ்வளோதான். ஸோ இதுவுமே வந்து க்ரீனு, ஒயிட்டு, ரெட்டு இந்த காம்பினேஷனில் தான் இருக்குது லைட்டிங். ஸோ இந்த இடத்துல ஹார்ட்டின்னு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து இந்த கொடி கலர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜமியாவில் வந்து ஃப்ளாக் சீரியல் லைட்டு வந்து சும்மா ஒரு 2 கொடி மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ மற்றபடி லைட்டிங் எதுவும் கிடையாது. சரி வாங்க, இப்போ நான் வந்து செகண்ட் பிளாக்கு, சாரி இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிளாக்குக்கு போகிறோம். நான் இருக்கிறது தான் செகண்ட் பிளாக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பிளாக்குக்கு போயிட்டு அந்த ரொட்டி வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன். இந்த வீட்டில் பாருங்கள், இந்த வீட்டில் லைட்டிங் போட்டிருக்காங்க பாருங்கள், அதே மாதிரி சூப்பராக. அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து அந்த ஏரியாவுக்கு வந்து போகிறோம், வந்தாச்சு. இந்த ஏரியாவில் லைட்டிங், இந்த ஸ்ட்ரீட் லைட்டில் எதுவும் போடலை. ஜமியாவில் எதாவது போட்டிருக்காங்களான்றதை பார்ப்போம். ஜமியாலையும் எதுவும் லைட்டிங்கே இல்லைங்க. ஜமியா வெறிச்சோடி இருக்க மாதிரி இருக்குது, இருட்டாக தான் இருக்க மாதிரி இருக்குது. ஜமியாலையும் ஒரு சில எந்த ஒரு லைட்டுமே இல்லை. சரி வாங்க, நம்ம போய் ரொட்டி வாங்கிட்டு வரோம். இப்போ வந்து ஜமியாவுக்கு தாங்க வந்திருக்கேன். இது பாருங்கள், ஆஃபர் சேல்ஸ் போட்டிருக்காங்க. ஆஃபர் சேல்ஸ் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 150 தினார் 200 தினாருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணார் ஓனரு. கூட வந்து ஒரு 3 பேர் வந்திருந்தோம். அந்த அளவுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா திவானியாவில் வந்து 4 பேர் வந்து, அதாவது திவானியாவில் வந்து 2-3 நாளாக வந்து நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுக்காக வந்து இந்த லபானும் அப்புறம் வந்து திவானியாவில் பால் போட்டு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு பால் தேவையா, அது ஒரு 4 பீஸ் வர மாதிரி வாங்கிட்டு வர சொன்னார். ஸோ ஒரு 6 லபானும், அது ஒரு பால் பாக்கெட், 4 பால் பாக்கெட் வாங்கிட்டு போகணும். சரி வாங்க, போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். என்ன சாப்பாடு அப்படின்றதையும் பார்க்கலாம். எல்லாம் ஆஃபருன்றதால எக்கச்சக்கம் கூட்டம் இருந்துச்சுங்க, செம்ம கூட்டம் இருந்துச்சு. ஜமியாவில் எல்லா பொருளுமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. அது ஆஃபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வாங்க முடியாது, ஓனரோட கார்டு வச்சு தான் வாங்க முடியும். நம்ம தனியாக வந்து நம்ம அந்த ஆஃபரில் வாங்கலான்னா அந்த ஆஃபர் நம்மளுக்கு வராது, சரிங்களா? ஸோ இதுதாங்க அந்த பால் பாக்கெட்டு. ஸோ இது ஒரு 4 பீஸு, இது ஒரு பேக்கெட் அப்படியே வரும். ஸோ இதோட ஆஃபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 தினார் 400 ஃபில்ஸ் இருக்குது. சரி வாங்க, இது ஒன்று வாங்கிட்டு போவோம். ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து 10:15 ஆகுதுங்க. இப்போ தான் போயிட்டு டீ கடைக்காரனை போய் விட்டுட்டு வந்துட்டேன்.
ஸோ நம்ம டியூட்டி முடிஞ்சுது. இதில் ஆக்சுவலாக வந்து லபானும் இந்த இதுவும் வாங்கிட்டு வந்த பாருங்க. வந்தேன், கொய்த்திங்கெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளும் சாப்பாடு சாப்பிட்டாச்சு. அதை நான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு வந்தேன். டியூட்டி முடிஞ்சிடுச்சு. இனிமேட்டு தான் கிளம்பி வந்துட்டுருப்பாங்க. அப்தலியிலேருந்து அந்த டிரைவர் வந்துட்டுருப்பாப்புல. அவங்க ஒரு 11 மணிக்கு அவங்க ரீச் ஆகிடுவாங்க. ஸோ அவங்க அது டியூட்டி. அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன டியூட்டி வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.